வளர்ச்சியானது மாற்றம் அடையும். இப்போ அந்த செல்லுக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்துல உணவுகளை நம்ம போட்டு அது சரியான டைஜஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணும். சரி, இப்போ டயபெட்டிக் இதுல எங்க நடக்குதுன்னா இந்த மெட்டபாலிசத்துல ஒரு டிஸார்டர் நடக்குது. மெட்டபாலிசம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த செல்லுக்கு போதிய அளவு உணவு உள்ள போயிடுச்சு. இப்போ நம்ம வயிற்றுல உணவு போடுறோம்னு வைப்போங்க. இப்போ வாயிலிருந்து உணவு போகுது, உணவு குழல் வழியாக அடுத்து வாயில உள்ள போனதுமே வாயில வந்து சலைவரி கிளான்ஸ்னு ஒன்று இருக்கும், உங்களுடைய உமிழ்நீர் சுரப்பிகள். சொல்லப்போனால் சக்கரை நோய் ஸ்டார்ட் ஆகுறதே இந்த ஒரு பாயிண்ட்ல தான். உமிழ்நீர் சரியா சுரக்காம இருக்குது. உமிழ்நீரை வந்து அளவுக்கு அதிகமாக வந்து வெளியே துப்பவும் கூடாது, உமிழ்நீர் சுரக்காம இருக்கவும் கூடாது. உமிழ்நீர் சுரக்காம இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ற டூத் பேஸ்ட் முதல் கொண்டு அந்த உமிழ்நீரை சுரக்க விடாம பண்ணிட்டு இருக்கு. பெரும்பாலும் டூத் பேஸ்டே இருக்கக்கூடாது, பல் பொடிக்கு போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. அது 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 மேனேஜ்மெண்ட்ல நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன பண்ணணும்னு சொல்லி. இப்போ அந்த உமிழ்நீர்ல நல்ல உமிழ்நீர் சுரக்கும்படியே இருந்தால் தான் இந்த கார்போஹைட்ரேட்டை மெட்டபாலைஸ் பண்ண முடியும். இந்த உமிழ்நீரோடு சேர்ந்து அமிலேஸ்ங்கிற ஒரு நொதி இருக்கு, என்சைம்ஸ்ன்னு பேரு. என்சைம்ஸோடைய வேலை என்ன? ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்குவோம், அந்த கல்லை வந்து உடைக்கணும், சுத்தியில போட்டு உடைச்சாக்க உடையும். அது மாதிரி அந்த சுத்தியல் தான் அந்த என்சைம்ஸ். ஸோ இப்போ நம்ம உமிழ்நீர் சுரப்பியிலிருந்து அந்த நொதி அமைலேஸ்ங்கிற அந்த நொதி போய் அந்த உடைச்சிட்டு உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த எனர்ஜி ஒவ்வொரு ஃபுட்டில இருந்தும் அந்த எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். எனர்ஜி வந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம், ஒரு தோசை கவலம் சாப்பிடும் போது என்ன நடக்குது, வாயிலிருந்து அந்த உமிழ்நீர் சுரப்பியானது நன்கு சுரக்கப்படும். அப்போ அந்த உமிழ்நீர் நல்லா சுரக்கிற காரணத்தினால தான் அது டைஜஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த டைஜஷன் நடந்துருச்சு அப்படின்னா உமிழ்நீர்லேருந்து அப்படியே நேரடியாக நம்மளுடைய ஈசோஃபேகஸ் மூலமா வயிற்றுக்கு வரும். வயிற்றுல வந்து ஒரு ஜூஸ் இருக்கு, மொத்தம் 4 ஜூஸுங்க. ஒன்று இங்கே சலைவரி கிளான்ஸ்ல இருக்கிற ஒரு ஜூஸு உமிழ்நீர்னு சொல்றது. ரெண்டாவது வந்து இங்கே கேஸ்ட்ரிக் ஜூஸ்ன்னு சொல்லக்கூடியது, அதாவது HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், அது சுரக்கும். மூன்றாவது வந்து பேங்க்ரியாட்டிக் ஜூஸ், கணையத்திலிருந்து ஒன்று வரும், அந்த கணைய ஜூஸ்ன்னு ஒன்று வரும். அது வந்து அதிலிருந்து வரக்கூடிய சில நொதிகள் வந்து மெட்டபாலிசத்துக்கு ஹெல்ப் பண்ணும். நாலாவதாக இருக்கிறது பைல், அது வந்து ஃபேட் மெட்டபாலிசத்துக்கு. இது வந்து கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்துக்கு, அதாவது மாவு சத்து உள்ள உணவை செரிமானம் செய்யணும்னா வாயில் இருக்கிறது ஹெல்ப் பண்ணும், வயிற்றில் இருக்கிறது ஹெல்ப் பண்ணும். கணையத்தில் இருக்கிறது வந்து பெரும்பாலும் லைட்டாக கொஞ்சம் அமிலேஸ் இருக்கு, உண்மையாக கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தை டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஆனால் மேக்ஸிமம் ப்ரோட்டீனையும் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பைலிருந்து வருது பார்த்தீங்கன்னா அந்த நீர் வந்து ஃபேட் மெட்டபாலிசத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ HCl வந்து ஜென்ரலைஸ்டாக உங்களுக்கு அந்த ஜூஸஸ் எல்லாமே கலந்து தான் அந்த ஒரு உணவை வந்து முழுமையாக அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டோட்டலான ஒரு விஷயம். ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்குது. இது என்ன ஆகும், அடுத்தது நம்மளுடைய வயிற்றுக்கு போய் அடுத்தது அந்த குடலில் வந்து சிறுகுடல் ஒன்று இருக்கும். சிறுகுடலுடைய 3 முக்கிய பகுதிகள் இருக்கு, டியோடினம், ஜிஜினம் அண்ட் இலியம்னு சொல்லி 3 முக்கிய பகுதிகள் இருக்கும். அந்த டியோடினம் என்ன பண்ணும்னா அந்த அமிலேஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த டியோடினம் பார்ட்ல தான் வந்து அந்த பைல் வந்து சேர்ந்து அந்த ஃபேட் மெட்டபாலிசத்தை எல்லாத்தையுமே அதை அரைக்கிறதுக்கு உதவி செய்யும். அதுக்கு அடுத்தது இலியம் பார்ட்டுக்கு வரும்போது அங்க அப்சார்ப்ஷன் நடக்கும். அண்டு ஜிஜினம் டியோடினம் ஜிஜினம் பார்ட்டுக்கு தான் அது அப்சார்ப்ஷன் நடக்கும். அப்புறம் இலியம்ங்கிறது லாஸ்ட் பார்ட், அதாவது டைஜஷனுடைய எண்டிங் ப்ராடக்ட் எல்லாமே அந்த இலியம் பார்ட்ல வந்து நடக்கும். ஸோ இதெல்லாமே ஸ்மால் இன்டெஸ்டைன்ல நடக்கிறது. ஸோ அங்கேருந்து முடிச்சுட்டு மீதி இருக்கிற அந்த அன்டைஜஸ்டட் ஃபுட்டு, சக்கை, அந்த கழிவு நீரெல்லாம் உங்களுக்கு அப்படியே அந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்லக்கூடிய பெருங்குடல் பகுதிக்கு போயிடும். பெருங்குடல் பகுதிக்கு போயிடுச்சுன்னா அது அப்படியே குடல் இயக்கமானது நடைபெறும். பெரும்பாலானவர்களுக்கு குடல் இயக்கம் நடைபெறுவது இல்லை. அந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட், வாயில் ஒன்று போட்டோம்னா அப்படியே ஒரு இது அலை வந்துகிட்டே இருக்கும். அந்த அலை வடிவத்தில் வர்றது நடக்காமல் மலச்சிக்கல் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா உங்களோட அஜீரணமும் மலச்சிக்கலும் இருக்கவே கூடாது. அது இருந்தால் புதிய புதிய நோய்கள், புதிய புதிய சிம்டம்ஸு அதுக்கு பேர் வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அதோடைய ஆணிவேர் பார்த்தா ஒன்று அஜீரணமாக இருக்கும், இல்லைன்னா மலச்சிக்கலாக இருக்கும். ஸோ இந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் இல்லாத நிலையில அது லார்ஜ் இன்டெஸ்டைனில் தங்க வைக்கப்படும் போது என்னவா இருக்குன்னா டோட்டலாக வந்து கான்ஸ்டிபேஷன் சொல்லிடுவாங்க.
ஸோ அந்த டோட்டலாக அது டீஃபிகேஷன் ப்ராசஸ், அந்த மலக்குடல் வழியாக மலமானது வெளியேறி கீழே வந்துடணும். இதுதான் டோட்டலாக நடக்கிற ஃபுட் டைஜஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம்.